முன்னாள் பிரதமரும் அம்னோவின் முன்னாள் உதவித் தலைவருமான இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் தாம் இன்னும் அம்னோவில் செயலில் உள்ள உறுப்பினராக இருப்பதாகவும், ஆனால் தேசிய அரசியலின் பிரதான ஓட்டத்தில் தற்போது இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். லார்கின் ஜெயாவில் சீன புத்தாண்டு உதவிகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசிய அவர், தாம் பெரா நாடாளுமன்ற உறுப்பினராகவும் பெரா அம்னோ தலைவராகவும் தொடர்ந்து தனது கடமைகளை ஆற்றி வருவதாக தெரிவித்தார். வரும் 16வது பொது தேர்தலில் பெரா தொகுதியில் மீண்டும் போட்டியிடும் வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு அது குறித்து தாம் இன்னும் முடிவெடுக்கவில்லை என்றும், நேரம் வரும்போது முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஏயாசான் கில்வார்கா மலேசியா தலைவர் என்ற வகையில் தற்போதைய தனது முக்கிய கவனம் உதவி தேவை உள்ள மக்களுக்கே, குறிப்பாக குழந்தைகளுக்கே என்று அவர் விளக்கினார். கோவிட்-19 காரணமாக பெற்றோர்களை இழந்த சுமார் 1000 குழந்தைகளுக்கு உதவுவதில்தான் தற்போது தாம் கவனம் செலுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.